புரட்டாசி மாசம் வந்துருச்சுன்னா, பெருமாளுக்கு உகந்த மாசம்ங்கிறனால 4 வாரமுமே சாமி கும்பிடுவோங்க. இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் சனிக்கிழமையே சாமி கும்பிடலான்னு பிளான் பண்ணிட்டோங்க. ஃபிரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்வைட்டும் பண்ணியாச்சுங்க. அடுத்த நாள் வந்து கண்டிப்பா போய் காலையில நேரமே காய்கறிகள் வாங்க முடியாது. ஏன்னா 10 மணிக்கு மேல தான் கடையே ஓப்பன் ஆகும். அதனால அப்பா, அம்மாவ கூட்டிட்டு வெள்ளிக்கிழமை சாயந்திரமே போய் காய்கறிகள்லாம் வாங்க ஆரம்பிச்சுட்டோங்க. சாமிக்கு படையல் போடுறதுக்கு 3 வகையான பொரியல் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். சரி கடைக்கு போய் பார்த்துட்டு என்னென்ன காய்கறிகள் இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். கடையில இருந்த காய்கறிகள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தான் இருந்துச்சு. நாங்க பொரியலுக்கு என்னென்ன காய்கறிகள் வாங்குனோம்னா, புடலங்கா, வாழைக்காய், மஞ்ச பூசணிக்காய் இதுதாங்க வாங்கியிருந்தோம். பீர்க்கங்கா கூட நல்லா ஃப்ரெஷ்ஷா தாங்க இருந்துச்சு. பட் ஒரு சில காய்கள் வந்து கசக்கும். சாமிக்கு படைக்கும்போது நம்ம வந்து டேஸ்ட்டும் பண்ண முடியாது. வர்ற கெஸ்ட்டுக்கு வந்து நம்ம குடுக்கும்போது கசப்பான காய் வந்துறக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க இந்த காய்கறிகள வந்து சூஸ் பண்ணோம். சனிக்கிழமை காலையில அம்மா சீக்கிரமா எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு, சமையல் ஸ்டார்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி சாமிக்கு படைக்கிறதுனால ஸ்டவ் எல்லாமே கிளீன் பண்ணி, அதுக்கு சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு, அதுக்கப்புறம் தான் சமையலே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. கடையில வாங்கிட்டு வந்த காய்கறிகள் எல்லாமே சமைக்கிறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் கட் பண்ண ஆரம்பிப்போம். வாஷ் பண்றதுக்காக அம்மா வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும், உப்பும் போட்டு காய்கறிகள் எல்லாமே வாஷ் பண்ண போறாங்க. இங்க வாங்குற பூசணிக்காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ராப் பண்ணி தாங்க தருவாங்க. நான் வந்து குழம்புக்கு வந்து நீர் பூசணிக்காயும், பொரியலுக்கு வந்து மஞ்ச பூசணிக்காயும் வாங்கியிருக்கேங்க. காய்கறிகள் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, இன்னொரு சைட்ல பார்த்தீங்கன்னா, அடுப்புல நம்ம பருப்பு வச்சு விட்டோம்னா, அது ஒரு சைட்ல வந்து வெந்துட்டு இருக்கணுங்கிறதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் அம்மா வந்து பருப்பு வச்சு விட்டாங்க. ஒவ்வொரு வருஷம் புரட்டாசி மாசம் நான் மட்டும் தான் சமைச்சுக்கிட்டு இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இந்த வருஷம் இன்னும் ஸ்பெஷலா இருக்குதுங்க. ஏன்னா அம்மாவே கூட இருக்காங்க. அவங்க எல்லா வேலையுமே பார்த்துருவாங்க. ஜஸ்ட் நம்ம அவங்களுக்கு வந்து எடுபுடியா இருந்து எல்லாம் கட் பண்ணி குடுக்குறது மட்டும் பண்ணா போதுங்கிறதுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேங்க. காய் கட் பண்ணி பொரியல்லாம் அம்மா வணக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்றதுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா, பாத்திரமெல்லாம் வெளக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, காய்கறி எல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க. இவங்க அந்த காய் வெட்டுறவங்கள மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காய்கறிகள கட் பண்றதுல பயங்கர எக்ஸ்பர்ட்டுங்க. எவ்ளோ காய்கறிகள் குடுத்தாலும் சீக்கிரமா கட் பண்ணி குடுத்துருவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ட அவங்க எடுத்து அவங்க ஃபாஸ்ட்டா கட் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு. இனி ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுனால அம்மாவுக்கு ரெஸ்ட் விட்டுட்டு, இவங்க எல்லாருமே சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வாழைக்காயும், பூசணிக்காயும் வெந்துட்டு இருக்குதுங்க. நித்யா வந்து பக்கத்திலேயே பாயாசத்தையும் தாளிச்சு விட்டுறலான்னு சொல்லி தாளிச்சுட்டு இருக்காங்க.
கிச்சன்ல நம்ம மட்டும் இருந்து சமைச்சுக்கிட்டு இருந்தா கொஞ்சம் போர் அடிக்கும். பட் சமையல்ல நம்ம சமைச்சுக்கிட்டே தான் இருப்போம். பட் இந்த மாரி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அம்மா எல்லாரும் சேர்ந்து நிக்கும்போது நல்லா அரட்டை அடிச்சுட்டு சமைச்சுட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கூட்டமா சேர்ந்து சமைக்கும்போது நமக்கு அலுப்பும் தெரியாதுங்க. சீக்கிரமாவும் வேலை செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ சைட் பை சைடு பார்த்தீங்கன்னா, பாயாசம் ஒரு சைட்ல கொதிச்சுட்ருக்கு. இன்னொரு சைட்ல வடையும் போட்டாச்சு. ஆல்மோஸ்ட் சாமிக்கு படைக்க வேண்டிய எல்லா சாப்பாடும் செஞ்சு வச்சாச்சுங்க. சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிருச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரும் வந்துட்டாங்க. இனி சாமிக்கு படையல் போட்டு சாமி கும்பிட வேண்டியது தாங்க. சாமிக்கு தீபார்த்தனை காமிச்சு முடிச்சதுக்கப்புறமா, நாங்க எல்லாருமே சாமி கும்பிட்டோங்க. அடுத்தது சாமிக்கு பக்கத்துல இருந்த துளசி தண்ணிய தான் வந்து பெரியவங்களுக்கும் சரி, சின்னவங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே குடுத்துட்டு இருக்காங்க. புரட்டாசி மாசம் முதல் வார சனிக்கிழமை சாமிக்கு என்னென்ன சாப்பாடெல்லாம் நாங்க வந்து செஞ்சு படைச்சிருக்கோங்கிறத பார்க்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து சுட சுட சாதம், அதுக்கப்புறம் பூசணிக்காய் பொரியல், உப்பு பருப்பு, நீர் பூசணிக்காய் சாம்பாருங்க. அதுக்கு அடுத்தது புடலங்காய் பொரியல். என்னோட ஃப்ரெண்டு ஜீவிதா அவங்களும் முதல் சனிக்கிழமையே சாமி கும்பிட்டாங்க. ஸோ அவங்க வீட்ல செஞ்சதுமே இங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் 2 புடலங்காய் பொரியல், 2 வாழைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் வந்துட்டு பூசணிக்காய் பொரியல் 2 இருக்கும். அதுக்கப்புறம் ரசம், தயிர், அப்பளம், வடை, பாயாசம், அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை பொங்கலும் இருந்துச்சுங்க. சாமி கும்பிட்டாச்சு. இனி எல்லாத்துக்கும் லஞ்ச் டைம் தான். ஸோ இப்ப அதனால தான் சாப்பாடு எல்லாருமே பரிமாறிட்டு இருக்கிறாங்க.
இந்த வருஷம் எங்க வீட்ல புரட்டாசி மாச சனிக்கிழமை வந்து இப்படிதாங்க நாங்க சாமி கும்பிட்டோம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாரி இன்னும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவை. இன்று போல் இன்றும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பெருகட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.